+2 மாணவர்களின் உயிரை பலி வாங்கிய கால்வாய். நண்பனோட வீட்டு விசேஷத்துக்கு சந்தோஷமா போனவங்க சடலமா திரும்பியது பலரையுமே சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. நெல்லை ஜோதிபுரத்துல தனியார் பள்ளியில படிச்சிட்டு இருக்கிற 3+2 மாணவர்கள் நண்பர்கள் சிலரோட வடுகூர் பட்டியில இருக்கக்கூடிய தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய வீட்டு கிரக பிரவேசத்துக்காக போயிருந்திருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு விருந்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீர் கால்வாயில குளிக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால தண்ணீரை பார்த்த உடனே சந்தோஷமா குளிக்க போனவங்க அடுத்து நடக்க போற ஆபத்தை நிச்சயமா உணர்ந்திருக்க மாட்டாங்க. திடீர்னு 17 வயதான ஆண்ட்ரூஸ், அருண்குமார், நிக்கில்னு 3 பேரும் தண்ணீர்ல அடித்து செல்லப்பட்டிருக்காங்க. நண்பர்களை காணோன்னு மத்தவங்க தவிச்சு போய் உடனடியா அவங்களை காப்பாத்த சொல்லி கூச்சலிட பெத்தவங்க கிட்டையும் போய் என்ன நடந்ததுன்றத தெரிவிச்சிருக்காங்க. தகவல் தெரிஞ்ச உடனே தீயணைப்பு வீரர்களும் போலீசாரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மீட்பு பணியில துரிதமா இறங்கி இருந்திருக்காங்க. தண்ணீர்ல இழுத்து செல்லப்பட்ட ஆண்ட்ரூஸும் அருண்குமாரும் சடலமா மீட்கப்பட்டதுக்கு அப்புறமா பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு நிக்கிலுங்கிற மற்றொரு மாணவரும் சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இது எப்படி நடந்ததுன்றது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் மேற்கொண்டு இருக்காங்க. சுபகாரியத்துக்காக போனவங்க சடலமா திரும்பியது அந்த பகுதியையே சோகத்திலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தியிருக்கு. இந்த விருதினை மாமனிதர் விருது இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் உங்களுக்கு அழைப்பு கொடுத்து போட்டியிட சொன்னா நீங்க போட்டிடுவீங்களா? அண்ணா அரசியல் பத்தி எனக்கு தெரியாது. மாநாடுல நீங்க கலந்துக்க வாய்ப்பு இருக்கா? அண்ணா அரசியல் பத்தி எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல. சாரி. எங்க அண்ணன் பாலா ஹீரோவா நடிச்ச படம் வெளிவந்துச்சுன்னா உடனே அவருக்கு பெருசா கட் அவுட் வைப்போம் அப்படின்னு இங்க சில பேர் சொல்லியிருக்காங்க. தாம்பரத்தில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் சின்னத்திரை நடிகரான பாலா அவர்கள் கலந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு தடபுடலான வரவேற்பும் கொடுத்திருக்காங்க. சென்னை தாம்பரம் சண்முக சாலையில இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு சார்பா மாநில தலைவர் சந்திரகுமார் அவர்களோட தலைமையில 25ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடத்தப்பட்டிருக்கு. இதுல ஏராளமான பக்தர்கள் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. விநாயகரை வழிபாடும் செஞ்சிருக்காங்க.